அக்கா என்னக்கா என்ன ஏண்டா நீ சொல்றது கேளு, கொஞ்சம் பொறுமையா இரு. இல்லங்க என்ன அண்ணி என்ன ஆச்சு? ஏன் இவ்ளோ டென்ஷனா இருக்கீங்க? செல்வி என்னாச்சு? அக்கா ஏன் ஒரு மாதிரியா இருக்கு? வேலு அது வந்து மகா என்ன ஆச்சு? நீ பணம் தானே எடுத்துட்டு வரேன்னு போன, என்ன ஆச்சு? அக்கா என்ன ஆச்சுக்கா? ஏன் உன் முகம் ஒரு மாதிரி இருக்கு? மாமா என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. மாப்ள அது வந்து மாப்ள என்ன வந்து போயிட்டு மகா என்ன ஆச்சுன்னு நீயாவது சொல்லுமா. அப்பா நேத்து செல்வியும் வேலுவும் 4 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தாங்கல்ல, அந்த பணம் இப்ப காணோம். அக்கா என்னக்கா சொல்ற? பணம் எப்படி காணாம போகும்? ஆமா மாப்ள, நேத்து திருமாப்பிளையும் கீர்த்தியும் கொடுத்த பணத்தை மகாதா கொண்டு போய் பீரோல வச்சா. இப்போ அந்த பணம் மட்டும்தான் இருக்கு. செல்வி தங்கச்சியும் பணத்தை அங்கதான் வச்சேன்னு சொல்றாப்ல. ஆனா பணம் இப்ப அங்க இல்ல. அதான் ஒரே குழப்பமா இருக்கு. செல்வி என்னங்க மாமா இப்படி சொல்றாரு? அக்கா பணத்தை பீரோல தானே வைக்க சொல்லுச்சு. நீங்க பணத்தை எங்க வச்சீங்க? வேலு நான் பணத்தை பீரோல தான் கொண்டு போய் வச்சேன். இப்ப அங்க இருக்கிற பணம் 4 லட்சம் நான் கொண்டு போய் வச்சதுதான். செல்வி திரும்ப திரும்ப சொன்னதே சொல்லி என்ன முட்டாளாக்க பாக்காத. இரு வர. இது திரு கொடுத்த பணம். இத நான் தான் கொண்டு போய் பீரோல வச்சேன். நீ வச்ச பணம் ப்ளூ கலர் பேக்ல இருந்தது. அது எங்கன்னு கேட்டா இப்ப காணோம்ன்ற. அப்புறம் இதாங்கற. ஐயோ அண்ணி நான் உண்மையை தான் சொல்றேன். இது நான் வச்ச பணம் தான். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நான் கொண்டு போய் பணத்தை வைக்கும்போது அங்க வேற எந்த பணத்தையும் நான் பார்க்கல. நான் வச்ச 4 லட்சம் மட்டும்தான் பீரோல இருந்துச்சு. ப்ளீஸ் அண்ணி என்ன நம்புங்க. அப்போ நான் போய் சொல்றேனா? நான் போய் சொல்றேனா? பாத்தீங்களா இவ எப்படி பேசுறான்னு? அண்ணி நீங்க போய் சொல்றீங்கன்னு நான் சொல்லல. ஐயோ நான் சொல்றது சத்தியமான உண்மை. இந்த பணம் நான் வச்சதுதான். மகா இப்ப எதுக்கு அவகிட்ட இவ்வளவு சத்தம் போடுற? எதுவா இருந்தாலும் பொறுமையா பேசு. பீரோல வச்ச பணம் அப்படி எங்க போயிடும்? அதுதானமா நானும் கேட்டுட்டு இருக்கேன். ஏற்கனவே இந்த பணத்தை கொண்டு போய் நான் தான் அங்க வச்சேன்னு சொல்றேன். இவ என்னடானா நான் பணமே வைக்காத மாதிரி எல்லாரும் முன்னாடியே என்ன பைத்தியக்காரியாக்க பாக்குறா. அக்கா கொஞ்சம் பொறுமையா தெளிவா என்ன நடந்ததுன்னு சொல்லுக்கா, அப்பதானே எங்களுக்கு புரியும். நீங்க பாட்டுக்கு ஆள் ஆளுக்கு நான் வச்ச பணம்னு சொல்லிட்டு இருந்தா ஒண்ணுமே புரியலக்கா. இது பார்த்தரு, நீயும் கீர்த்தியும் 4 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தீங்கல்ல? ஆமாக்கா. அந்த பணத்தை நான் தான் பூஜை பண்ணி நேரா எடுத்துட்டு போய் பீரோல வச்சேன். அப்புறம் நேத்து வேலு கொண்டு வந்த பணத்தை செல்வியை கொண்டு போய் பீரோல வைக்க சொன்னேன். இதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்குல்லப்பா? புரியுது. ஆமா, மருமக தான் கொண்டு போய் பணத்தை வச்சா. ஆமா மாமா, நான் தான் கொண்டு போய் பணத்தை பீரோக்குள்ள வச்சேன். ஆனா அண்ணி சொல்ற மாதிரி நான் பணத்தை அங்க வைக்கும் போது அங்க வேற எந்த பணத்தையும் நான் பார்க்கல. நான் வச்ச பணம் மட்டும் தான் அங்க இருந்துச்சு. அதுதான் அண்ணி கிட்ட சொல்லி புரிய வச்சிட்டு இருக்கேன். ஆனா அது அவங்க புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. ஐயோ செல்வி, திரும்ப திரும்ப இத நீ வச்ச பணம்னு சொல்லாத. அண்ணி நான் உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? கடவுளே. அக்கா அதான் செல்வி இவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல, ஒருவேளை நீ அண்ணன் கொடுத்த பணத்தை வேற எங்கேயாச்சும் மறந்து வச்சிருக்கலாம்ல. எதுக்கும் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசனை பண்ணி பாருக்கா. ஏண்டா அப்போ நான் சொல்றது போய் உன் பொண்டாட்டி சொல்றது உண்மை அப்படிதானே?